ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கோர்ட்ல இருந்தெல்லாம் கேஸ் ரைடு பண்ணிட்டாங்க. இதனால நாங்கள் ரைடு பண்ணும்போது சில டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு, எந்த அளவுக்கு உண்மையாக பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க போறாங்க போலீஸ். பார்த்து நாங்கள் சகோதர நிறுவனத்தில் வேலைக்கான முறைகேடு நடந்ததுக்கான ஆவணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அந்த முறைகேடை போலீஸ் பார்க்க போறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுகவை மிரட்டி பார்க்கிற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்றாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று தெரிவித்தார். தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யுமா? இல்ல, அவங்க விசாரிச்சு தானே முதலமைச்சர் இது தொடர்பாக அவதூறு வழக்கு எதுவும் தொடர வாய்ப்பு இருக்காங்க? இல்ல, இதை பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். இன்னொரு தரப்பு மூத்த தலைவர்களை ஓரம் கட்டும் வேலை இது. அதெல்லாம் ஒண்ணு இது தொடர்பாக அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்யறவங்க என்ன சொல்றீங்க சார்? அவங்கவுங்க ஏதோ தேர்தல் நேரம் வந்துச்சு, அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க சொல்றாங்க. நாங்க அதை தான் மீறி சொல்றேன். விசாரணையில் நாங்கள் இந்த குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம். நேற்று டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் ஓரணியில் சேர்ந்து நாங்க என்ன நினைக்கிறோம், அவங்க ஏற்கனவே ஒன்னாதானே இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக நாங்க ஒரு அணி அமைப்போம் ஏற்கனவே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல இருந்து 6-7 மாதமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருடமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சேர்த்துருக்காங்க. இல்ல, அது திமுகவோட பி டீம் எடப்பாடி அவருக்கு எதை எடுத்தாலும் திமுக பி டீம் பாரு, இல்லைன்னா திமுக கூட்டணியிலிருந்து எங்கிட்ட வருவாரு. அவர்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வேலை என்ன? அவர் ஏதோ வாயில வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். மொத்தம் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் 2543 அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதை எழுதி வாங்கும் போது BLA 2 போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலும் ஆள் இருக்காங்க. அவங்க எழுதி போடுவாங்க. கரெக்டா எல்லாம் செஞ்சுருவாங்க. இல்ல, இப்ப எஃப்ஐஆர் நீங்க போய் பேசுறப்ப வாக்காளர்கள் ஓட்ட சரிபார்க்கணும்னு சொல்லி பேசுறீங்க. எஃப்ஐஆர் நல்லது தானே? திருப்பி ஒரு முறை சரிபார்த்தா இல்ல, எது வரைக்கும் நல்லது? ஒழுங்கா இருந்து இறந்தவங்களை நீக்கினா வேற ஊருக்கு போனா நல்லது. வேணும்னு வாக்காளர்களை பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க 6 மாசம் 10 மாசம் இருக்கு, அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. தேர்தல் தலைமாற்றம் வச்சு செய்யறது எப்படி? அதுக்காக தான் சொல்றேன். அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.